ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சுட சுட கத்திரிக்காய் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கு 1 கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காம்போடு நம்ம அப்படியே குக்கரில் வேக வைக்கணும். மேலே மட்டும் ஒரு 4 கோடு போட்டு மேல் பாகம் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இது நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா இதே மாதிரி தான் நம்ம கத்திரிக்காய் பண்ணால் நல்லா இருக்குன்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ குக்கரில் கத்திரிக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு குக்கரில் ஒரு சத்தம் அளவுக்கு கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சத்தம் தான் கொடுக்கணும், இல்லை ஒரு 3-4 மினிட்ஸ் வச்சு எடுத்தாலும் ஓகே தான். ஏன்னா ரொம்ப அதுக்கு மேலே வச்சோன்னா கத்திரிக்காய் குழஞ்சிரும். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் ரொம்ப குழையக்கூடாது. ஸோ ஒரு சத்தம் இல்லை அதுக்கு முன்னாடியே ஒரு 4-5 நிமிஷத்தில் கூட நம்ம எடுத்துடலாம். இப்போ அதில் கடுகு உளுத்தம்பருப்பு குழம்பு பொடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் சேர்க்கலை நான். பெருங்காயம் சேர்த்தா அந்த கத்திரிக்காயோட டேஸ்ட் மாறிடும். இப்போ மஞ்சப்பொடி, உப்பு எல்லாமே போட்டு கருவேப்பிலை எல்லாமே போட்டு இப்போ அந்த வெந்த கத்திரிக்காவை தண்ணி இல்லாமல் எடுத்து வடிகட்டியில் எடுத்து வச்சுருந்தேன். அதை இப்போ ஒரு கடாயில் போட்டு நான் ரோஸ்ட் பண்ணுறேன். ஒரு 2-3 மினிட்ஸ் சிம்மில் வைக்கணும். வச்சிங்கன்னா நல்ல சுருளை நல்ல எண்ணெய் பிரிஞ்சிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you for watching.